ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா வங்கதேசத்து அன்னைக்கு ஆப்போசிட்டாக சூப்பராக 2-0ன்னு சொல்லிட்டு டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த தொடரை முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்தித்தார் மெகிந்தி ஹாசன், பங்களாதேஷ் அணியின் ஆல்ரவுண்டர். அவர் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை நாங்கள் கண்டிப்பாக பழி வாங்குவோம், நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு, அவர் எதில் பழி வாங்குவார் சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, 2 டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு, டெஸ்ட் சீரிஸு முடிஞ்சிச்சு. இந்தியா 2-0ன்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் T20 சீரிஸ் வர 6ஆம் தேதி தொடங்க போது. கண்டிப்பாக ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. அது குறித்து தான் மெகிந்தி ஹாசன் என்ன சொல்லியிருக்காருங்கன்னா, நாங்கள் டெஸ்ட் சீரிஸ் தான் விட்டோம், கண்டிப்பாக அது எங்களை கைவிட்டு போயிடுச்சு. அடுத்து T20 சீரீஸை கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவை வீழ்த்துவோம். இது வரைக்கும் நாங்கள் இந்தியாவை T20 சீரீஸ் வீழ்த்ததே கிடையாது. ஓடிஐ சீரீஸ் வேணால் வின் பண்ணியிருக்கோம், ஆனால் T20யில் சீரீஸ் வின் பண்ணது கிடையாது. அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் போட்டியில் நாங்கள் தோற்றதுக்கு அதில் ரிவெஞ்ச் வாங்குற விதமாக T20 சீரீஸை கண்டிப்பாக இந்தியா கிட்டே நாங்கள் வின் பண்ணுவோம், எங்களோட ஃபுல் எஃபெக்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெகிந்தி ஹாசன் சொல்லியிருக்காப்புல. ஆமாங்க, மெகிந்தி ஹாசன் பார்த்தீங்கன்னா இப்போது T20 மேட்ச்சு தொடங்க போது. கண்டிப்பாக மெகிந்தி ஹாசன் தான் கேப்டனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ T20 ஸ்குவாட் விட்டாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் சொல்லிட்டு கொஞ்சம் சீனியர் பிளேயர் தான் இருக்காங்க. மற்றபடி ஃபுல்லாக யங்ஸ்டார் தான் இருக்காங்க. அபிஷேக் சர்மா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் மயங்க் யாதவ் சொல்லிட்டு ஐபிஎல் நல்ல வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹர்தீப் சிங் சொல்லிட்டு எல்லாம் நல்ல டீமாக இருக்காங்க. ஐபிஎல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் ருத்ராஜ் கைக்வாட் மட்டும் வாய்ப்பு கொடுக்கல. அது வேறு விஷயம், அது விட்டுருங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த T20 கேப்டன் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அவர் தான் கேப்டனாக போட்டாங்க. பட் அவருக்கு இன்ஜுரி இருக்கிறதுனால சூரியகுமார் யாதவ் கேப்டனாக போட்டு, இதுக்கு மேலே சூரியகுமார் யாதவ் தான் இந்திய அணிக்கு T20க்கு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பிசிஐ விட்டாங்க. இப்போது அவர் தலைமையில் தான் இறங்க போது. ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் தலைமையில் விளையாட போகிறாரு முதல்ல இந்தியன் டீமில். அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், சூரியகுமார் யாதவ் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு டீமை வழி நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மெகிந்தி ஹாசன் நாங்கள் டெஸ்ட்டில் தோற்றதுக்கு T20யில் தான் பழி வாங்குவோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. பார்க்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த பங்களாதேஷ் அணியின் ஷகிப் அல் ஹசன் ஆல்ரவுண்டர் அவர் கூட என்ன சொல்லியிருந்தாரு, டெஸ்ட் சீரிஸ் நாங்கள் வின் பண்ணுவோம், பாகிஸ்தான் அடிச்சுட்டு வந்தோம், எங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொன்னார். அதே போல் இப்போ மெகிந்தி ஹாசனும் T20 சீரிஸ் வின் பண்ணுவார்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவில் நீங்கள் சொல்லலாம் சீனியர் பிளேயர் யாருமே இல்லை. விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா இல்லை, அப்புறம் ஜெய்ஸ்வால், பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை நீங்கள் நினைக்கலாம். பட் எங்களை ஐபிஎல்லேருந்து நல்லா பொறுக்கி போட்டு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு யங் டேலண்ட் டீம் தான். எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், பங்களாதேஷ் சீரிஸ் T20 சீரிஸை இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.